தமிழ்நாடு தோட்டக்கலை அலுவலர்கள் நலச்சங்கம், தமிழ்நாடு உதவி தோட்டக்கலை அலுவலர்கள் சங்கம் இணைந்து சென்னை எழிலகத்தில் தொடர் காத்திருப்பு போராட்டம் நடத்தி வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அன்பழகன் வழங்க கேட்கலாம். வணக்கம் அன்பழகன், தோட்டக்கலை துறையை சார்ந்த இந்த இரு சங்கங்களும் இணைந்து இத்தகைய காத்திருப்பு போராட்டத்தை மேற்கொள்வதன் காரணம் என்ன? இந்த சங்கங்களின் சார்பாக அவர்கள் முன்வைக்கும் கோரிக்கைகள் என்ன? கள நிலவரம் என்ன? கனகதாரா முக்கியமாக அவர்கள் வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை ஒரே ஒரு கோரிக்கை தான். அதுக்கான தான் இந்த போராட்டம். அதனால தான் அது வருடத்தின் கடைசி நாளான இன்று போராட்டம் பண்ணுறாங்க. வரக்கூடிய ஆண்டாவது இவர்களுக்கு விடிவு பிறக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காகத்தான் இவங்க இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. நிறைய மக்கள் இந்த தோட்டத்தொழில் அதிகாரிகள்லாம் இவங்க எல்லாமே ஆஃபீஸர்ஸ், இங்கே இருக்கக்கூடிய எல்லாமே இந்த அதாவது விவசாயத்துறையில் முக்கியமாக பங்கு வகிக்கிறது இந்த தோட்டக்கலை தான். இந்த தோட்டக்கலை அந்த பயிர்கள் வைக்கிறவங்க தான் விவசாயிகளுக்கு அதிகமான ஒரு வருவாய் ஈட்டக்கூடிய ஒரு இது. அவங்களுக்கு ஒரு பிரச்சனை ஏற்படக்கூடிய சூழல் தான் இப்போ வந்திருக்குது. அதில் குறிப்பாக உழவர் அலுவலர் தொடர் திட்டம் அரசாணை ரத்து செய்ய கோரி தான் இங்கே இந்த ரெண்டு தோட்டக்கலை துறை சங்கத்தை சேர்ந்த பண்ணுறாங்க. குறிப்பாக வேளாண்மை துறையோட சேர்ந்த வேளாண்மை துறையும் போது ஒரு சில பயிர்கள் மட்டும்தான் அவங்க பண்ணுவாங்க. ஆனால் தோட்டக்கலை துறையும் போது பல்வேறு பயிர்களை அவங்க உற்பத்தி செய்யக்கூடியது. அவர்களுக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய இந்த விஷயத்தை தான் அவங்க இந்த தோட்டக்கலை துறையவே வேளாண்மை துறை இணைக்கிறாங்கிறது அவங்களை பாதிப்படை செய்யுங்கிறதுக்காக தான் அவங்க இந்த ஒரு தொடர் போராட்டத்தை, அந்த காத்திருப்பு போராட்டத்தை நடத்திட்டு வர்றாங்க. நம்மளே அங்கே இருக்கக்கூடிய இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கவங்க கூட அவங்ககிட்ட கேட்போம், என்ன இந்த பிரச்சனை, ஏன் அரசாங்கம் இன்னும் செவி சாய்க்கிறதா இல்லைங்கிற விஷயத்தை கேட்போம். வணக்கம். முதல்ல இந்த வருடத்தில் கிடைச்சினா ஏன்னா உங்களுக்கு முதல்ல நன்றி. ஏன்னா ஒவ்வொரு விவசாயிகளுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி தந்து தோட்டக்கலைத்துறை தான் நிறைய அவங்களுக்கு பணப்பயிர்கள் உற்பத்தி செய்யக்கூடிய அளவுக்கு கற்றுக் கொடுத்தது நீங்கள் தான். இந்த சூழலில் உங்களுக்கே பல்வேறு பிரச்சனைகள் இருக்கும்போது வேளாண்மை துறை சார்பாக உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க? நீங்கள் என்ன போராட்டத்தை மட்டும் குறிப்பாக எதை வச்சு பண்ணுறீங்க போராட்டத்தில்? சார், நாங்கள் தமிழ்நாடு தோட்டக்கலை அலுவலர்கள் நல சங்கமும் உதவி தோட்டக்கலை அலுவலர்கள் சங்கமும் இணைந்து இது 3வது கட்டமாக இந்த போராட்டத்தை நேற்று அடையாள உண்ணாவிரத போராட்டமும் அதைத் தொடர்ந்து அரசு செவிசாய்க்காத காரணத்தினால் தொடர் காத்திருப்பு போராட்டமும் பண்ணி வருகிறோம் சார். உழவர் அலுவலர் தொடர்பு திட்டம் UATT 2.0 அப்படி தொடர்பான அரசாணைகளை ரத்து செய்ய கோரி இந்த ஆர்ப்பாட்டங்களை நாங்கள் பண்ணிட்டு வரோம் சார். இதில் தோட்டக்கலை பயிர்கள்னு பார்த்திங்கன்னா காய்கறிகள், பழங்கள், நறுமண பயிர்கள், இது மாதிரி ஒரு 50க்கும் மேற்பட்ட பணப்பயிர்கள் உள்ளிட்ட அந்நிய செலாவணியை அதிக அளவில் ஈட்டித்தந்து ஜிடிபிக்கு, நம்ம நாட்டினுடைய ஜிடிபிக்கு மேஜராக கான்ட்ரிபியூட் பண்ணுற தோட்டக்கலை துறையை 1979 நம்ம கலைஞர் கருணாநிதி அவர்களால் தனித்துறையாக, வேளாண் துறையிலிருந்து தனித்துறையாக தோட்டக்கலைத்துறை பிரிக்கப்பட்டு வளர்ச்சி நோக்கத்தில் இதை கொண்டு வந்தாங்க சார். இப்போ இந்த ஜீவோனால் நம்மளோட தோட்டக்கலை விவசாயிகள் மெயினாக பாதிக்கப்படுறாங்க சார். ஒரு கிராமத்துக்கு 4 கிராமங்களுக்கு ஒரு அலுவலர் என்ற அடிப்படையில் இதை போடுறாங்க சார். அதாவது இந்த திட்டங்களை கொண்டு போயிடலாம். 4 துறைகளோட திட்டங்களை 4 கிராமங்களுக்கு ஒரு அலுவலர் திட்டங்களை கொண்டு போயிடலாம். ஆனால் நம்ம சர்வீஸ் ஓரியன்ட் துறை சார். இதில் திட்டங்கள் கொண்டு போகிறத விட ஒரு விவசாயிக்கு 3 வருடங்களுக்கு ஒரு முறை தான் ஒரு திட்டம் அரசு மூலியமாக கிடைக்கிற திட்டம் சென்றடையுது. ஆனால் நம்மளோடது தொழில்நுட்பத்தை கொண்டு போகணும் சார். தோட்டக்கலை பயிர்களுக்கு தான் தொழில்நுட்பம் சார்ந்த வளர்ச்சி முக்கியம் சார். அதனால தொழில்நுட்பத்தை கொண்டு போகணும், சர்வீஸ் ஓரியன்டாக போகணும். அதான் குறிப்பாக நான் என்ன கேட்கறேன்னா, இப்போ இந்த வேளாண்மை துறை இணைக்கணும்னு சொன்னாங்க. இதனால் உங்களுக்கு என்ன அந்த பாதிப்பு வருது? அரசாங்கம் என்ன சொல்லுது? அலுவலர்கள் ரீதியாகவும் பாதிக்கப்பட்டிருக்கோம் சார். இப்போ தோட்டக்கலை கள அலுவலர்களான உதவி தோட்டக்கலை அலுவலர்களை வேளாண் துறையோடு கொண்டு போய் இணைச்சிருக்காங்க சார். இதனால அதுதான் தோட்டக்கலை அலுவலர் பரப்பை பேஸ் பண்ணி ஒரு 4 கிராமங்களுக்கு உதவி வேளாண் அலுவலர்களும் இருக்காங்க, உதவி தோட்டக்கலை அலுவலர்களும் இருக்காங்க. சரிம்மா, இப்போ இந்த போராட்டம் நீங்கள் சொல்கிறீங்க, அரசாங்கம் என்ன சொல்லியிருக்கேன்னா, இப்போ நீங்கள் எல்லாருமே இந்த வருடத்தில் கடைசினால நம்ம குடும்பத்தோடு புத்தாண்டை கொண்டாடணுன்னு தான் இருப்பாங்க. இன்றைக்கி பார்த்தா இன்றைக்கி எல்லாமே போராட்ட களத்தில் இருந்திருக்காங்க, எல்லாமே இறங்கியிருக்கீங்க. குறிப்பாக நிறைய பேர் உள்ள கிராமப்புறத்துலேருந்து வந்திருக்கீங்க. சரி, இன்றைக்கி நைட்டு கிளம்பி போனாலும் விடிஞ்சிடும். அப்போ இருக்கக்கூடிய இந்த புத்தாண்டு தினத்தில் இருக்கக்கூடிய அந்த விஷயத்தில் நீங்கள் என்ன ஒரு மெயினாக அரசாங்கத்துக்கு என்ன கோரிக்கை வைக்கிறாங்க, அவங்க என்ன சொல்கிறாங்க? அவங்க வணக்கம். அதாவது வேளாண்மை துறை கள அலுவலர்களையும் தோட்டக்கலை துறை கள அலுவலர்களையும்
வேறு சர்வீஸ் ரூல் அடிப்படையில் நாங்கள் படித்து பட்டப்படிப்பு தனியாக படிக்கிறோம். பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர், டிப்ளமோ ஹார்டிகல்ச்சர் தனித்தனியாக படிக்கிறாங்க. அவங்க வந்து அக்ரி தனியாக படிக்கிறாங்க. வெவ்வேறு தொழில்நுட்பங்களில் காலேஜஸில் இருந்து வெளியே வந்து நாங்கள் வெவ்வேறு டிஎன்பிசி ரூல் அடிப்படையாக எங்களோட வந்து அரசாங்க வேலைக்கு வரதே வேறு எக்ஸாம்ஸ் எழுதி நாங்கள் எங்கள் துறைக்கு தனியாக வந்திருக்கோம். எங்களை போயிட்டு பழங்கள் பூக்களுக்கு வந்து அறிவுரை சொல்லக்கூடிய எங்களை போயிட்டு அவங்க வந்து மானாவாரி தானிய பயிர்கள், கரும்பு, பருப்பு வகைகள், அரிசி, நெல் அதுக்கு வந்து சொல்கிறாங்க. அப்போ வந்து இதில் நிறைய தவறுகள், பிழை ஏற்படும். அப்போ பாதிக்கப்படக்கூடிய சிறு குறு விவசாயிகள் மட்டுமே, லட்சக்கணக்கான சிறு குறு விவசாயிகள் வந்து காய்கறிகள், பழங்கள், பூக்கள் வந்து அன்றாடம் அவங்களுக்கு நம்ம எப்படி சம்பளம் வாங்குறோமோ, கவர்மெண்ட் சம்பளம் வாங்குறோமோ, அது மாதிரி அன்றாடம் வந்து டெய்லி 1000 ரூபா 2000 ரூபா வருமானம் வரக்கூடிய அளவுக்கு அவங்க வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்தது கொய் மலர்கள், நம்மளோட நாட்டோட ஜிடிபியை வந்து ஏற்றக்கூடிய கொய் மலர்கள் 60% 80% வந்து நம்ம வந்து ஜிடிபிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறோம். மொத்த வேளாண்மையில் தோட்டக்கலை தான் வந்து 80% அந்நிய செலாவணியை ஈட்டி தரும். இவ்வளோ முக்கியமான துறையை கொண்டுட்டு வந்து அக்ரியில் இருக்கிறவங்க என் பயிருக்கு தொழில்நுட்பத்தை சொன்னாலோ, இல்லை தோட்டக்கலையில் இருக்கிறவங்க போய் அக்ரி தொழில்நுட்பத்துக்கு சொன்னாலோ அதில் பாதிக்கப்படக்கூடியவங்க பயிர் தான் வீணாக போகும். தொடர்ந்து ஏன்னா நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா வந்து இந்த அலோபதி படித்தவங்க சித்தா பார்க்கலாம், சித்தா படித்தவங்க அலோபதி டாக்டர் படிக்கிற மாதிரி சொல்கிறீங்க. இப்போ குறிப்பாக வந்து இந்த நீங்கள் எல்லாம் தொடர்ந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அரசாங்கம் என்ன சொல்லுது அதை மட்டும் சொல்லுங்கள் தெளிவாக. அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னா, நாங்கள் அதாவது டிப்ளமோ ஹார்டிகல்ச்சர் படித்தவங்களை டிப்ளமோ அக்ரி செய்ய வேண்டிய பணிகளை செய்ய சொல்லுது. எப்படின்னா நாங்கள் இப்போ அரசாங்கம் வந்து உங்களுக்கு இதுக்கு நீங்கள் அதாவது இந்த அரசாங்கம் வந்து இது சொன்னாங்களே என்ன போராட்டம் பண்ணிட்டு இருக்கீங்களே, முடிவு என்ன சொல்றாங்க? நாங்க என்ன சொல்றோம்னா 15 நாள் பயிற்சி கொடுத்தா போதும், பேச்சுவார்த்தைக்கு போயிருக்கோம். இன்னைக்கு தான் அரசாங்கம் நாங்கள் வந்து இது 4வது கட்ட போராட்டம் இன்னைக்கு. அதனால இன்னைக்கு தான் வந்துட்டு நேற்றைக்கு வந்து அமைச்சரை பார்க்கறது போனால் முடியலை, தற்சமயத்துக்கு முடியலை. இன்னைக்கு வந்துட்டு காலைல போய் அமைச்சரை பார்த்துட்டு வந்திருக்காங்க. அடுத்தது துறை செயலாளரை பார்த்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இன்னைக்கு முடிவு எட்டப்படும், நல்ல ஒரு முடிவு கிடைக்குன்ட்டு நம்பிக்கையோட காத்துக்கிட்டு இருக்கோம். அதாவது இது என்னன்னாக்கா தோட்டக்கலை பயிர்கள் என்ன எப்படின்னாக்கா தினந்தன வருமானம். அதாவது விவசாயத்துறைக்கும் தோட்டக்கலைத்துறைக்கும் என்ன ஒரு சின்ன ஒரு நல்ல தெளிவான வித்தியாசம் என்னென்னா, அது வந்து ஒரு பயிர் பண்ணால் ஒரு 3 மாதம் கழிச்சு தான் வருமானம் கிடைக்கும். ஆனால் தோட்டக்கலை பயிர்கள் வந்து தினந்தன ஒரு விவசாயிகளுக்கு அன்றாட சேவைகளுக்கு தினந்தன வருமானம் கொடுக்கக்கூடிய ஒரு துறை. சின்ன சின்ன விவசாயிகளை தான் நாங்கள் சிறு குறு விவசாயிகளும் அதிக முக்கியத்துவம் கொடுக்குறோம். அதனால் வந்துட்டு இந்த துறையோட களப்பணியாளர்களை வந்துட்டு இணைச்சு பண்ணும்போது நிறைய இடர்பாடுகள் இருக்குது. கனகதரா, முக்கியமான பிரச்சனை என்னன்னா, அதாவது இவங்களை வந்து இந்த தோட்டக்கலைக்கு என்று தனியாக படித்தவங்க. ஏன்னா ஒரு சின்ன விவசாயிகளுக்கு வந்து அவங்க எப்படி அதாவது ஒரு காய்கறிகள் எப்படி உற்பத்தி பண்ணலாம், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லித்தர முடியும். பழங்கள் எப்படி வந்து பயிர் செய்யலாம் அப்படின்னு சொல்லித்தர முடியும். இவங்களுக்கு திடீர்னு வந்து நீங்கள் நெல் உற்பத்தி பண்ணுறது எப்படி, நிலக்கடலை உற்பத்தி எப்படி பண்ணுறது, இவங்களுக்கு டிஃபிகல்ட்டாக பிரச்சனை இருக்குது. இன்னொரு விஷயம், குறிப்பாக விவசாயிகள் பாதிப்பாங்க. ஏன்னா இவங்களுக்கு அந்த அளவுக்கு அவங்க தொடர்ந்து பட்டப்படிப்பு படித்து அக்ரி படித்தவங்க சொல்கிறதுக்கும் இவங்களுக்கு வித்தியாசம் இருக்குது. அதனால் இவங்க துறையே இருக்கிறத இதில் மட்டும்தான் டெவலப் பண்ணணும். இதை வந்து அரசாங்கம் வந்து அந்த முக்கியமாக அதில் இணைக்கக்கூடாதுங்கிறது இவங்களுடைய ஒரு கோரிக்கையாக இருக்குது. இன்று வந்து பேச்சுவார்த்தை நடத்த சொல்லியிருக்காங்க. வரக்கூடிய ஆண்டாவது இவங்களுக்கு விடிவு பிறக்கணும் தான் நம்மளும் நம்புகிறோம். விரைவான விவரங்களை களத்திலிருந்து வழங்கியமைக்கு நன்றி அன்பழகன்.